ஆண்டாள் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மழை எப்படி பெய்யுங்கிறத தன்னுடைய திருப்பாவை பாசுரத்தில் சொல்கிறா. 4வது பாசுரத்தில் என்ன, ஆழிமலை கண்ணா ஒன்றினி கைகரவேல் ஒன்று ஆழியில் புக்கு முகந்தோடு ஆற்றேறி ஊழி முதல்வன் ஒருவும் போல் மெய்கருத்து பாலியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்பரி போல் நின்றதிந்து தாளாதே சாங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாயின் பெய்தினார். அதாவது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆழிமலை கண்ணான்னு சொன்னான்னா, ஆழியில் கடலில் படுத்துட்டு இருக்கிறவர் அந்த கண்ணனை பற்றி சொல்கிறா. அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த சாரங்கம்ங்கிற வில்லேருந்து வந்த அந்த ஒரு சரமலை போல் அந்த வெப்பம் கடலில் பட்டு அந்த கடல் நீர் ஆவியாகி மேலே போய் மழையாக பொழிந்து எல்லோரையும் குளிர வைக்கிறதுங்கிறத ஆண்டாள் தன்னுடைய பாசரத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டா. விஞ்ஞானத்தினுடைய முன்னோடி விஞ்ஞானம்ங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கு.